கண்டிப்பா வருன்ற வாய்ப்புகள் எங்களுக்கு உறுதியா இருக்குங்க. 99.9% இருக்கு. போடுங்க அப்படியே. Yes, அவ்வளவுதான். தமிழ்தாய் வாழ்க! தமிழ்தாய் வாழ்க! தமிழ்தாய் வாழ்க! தமிழ்தாய் வாழ்க! வீர வணக்கம் வீர வணக்கம் அன்பாக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் முடிசூடும் வழிகாட்டி வாக்காளர்கள் ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குங்க. போற இடத்துல எல்லாம் மிகச்சிறப்பா இருக்குது. இந்த தொகுதியில முக்கியமா என்ன பிரச்சனை? இந்த தொகுதியில முக்கியமான பிரச்சனை போது மிகப்பெரிய பிரச்சனையே கனிம வளமா இங்க இருக்கு. அதிகமான கொள்ளைகள் வந்து கனிம வள கொள்ளை இருக்கு. மருத்துவம் வந்து இங்க வந்து இருக்கிற இடத்துல வந்து தொகுதியில வந்து கிட்ட இருக்கிற இதை விட்டுட்டு அது தூரமா இருக்கிற டோல்கேட்டுக்கு பக்கம் அதிகமா இருக்கிற தூரத்துல இருக்கிற டிஸ்டன்ஸ்ல மருத்துவமனை அமைச்சிருக்காங்க. அப்ப இங்க இருந்து மக்கள் பயணிக்கிறதுக்கே வந்து டோல்கேட்டை தாண்டி போன ஒரு அவசரத்துக்குன்னும் போது பயன்பாட்டுக்கு இங்க உரிய வசதி கொஞ்சம் குறைவா இருக்குங்க. அதே மாதிரி மருத்துவர்கள் அதிகப்படியா இல்ல, மருத்துவ உபகரணங்கள் வந்து இல்லாத இருக்குங்க. அந்த சூழல் இருக்கு. இந்த முறை உங்கள் கட்சிக்கு வருமா? கண்டிப்பா வருன்ற வாய்ப்புகள் எங்களுக்கு உறுதியா இருக்குங்க. கான்ஃபிடன்ஸ் இருக்குதுங்க. 99.9% இருக்கு. ஓகே, நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தா என்னென்ன செய்யறது? நான் என்ன செய்வேன்னா முதல்ல இங்க இருக்கிற இதை வந்து சரிப்படுத்தணுங்க. இங்க என்னென்ன கட்டமைப்புகள்ல சரி வராம இருக்குதோ அந்த கட்டமைப்புகளை ஃபர்ஸ்ட் ஒழுங்குபடுத்தணும். அது முதற் காரணம். மக்கள் கிட்ட போன அடிப்படை தேவைகளே வந்து இங்க பூர்த்தி ஆகாம இருக்குது. அதெல்லாம் சரி செய்யணுங்க ஐயா. அதுல வந்து குடிநீர் இருக்கணும், மருத்துவம் இருக்கு, கல்வி இருக்கு. அதெல்லாம் வந்து முன்னெடுத்து நாங்க சொல்லணும். அதெல்லாம் நாங்க வந்து இலவசமாவே நாங்க கொடுத்து அது நாங்க இலவசத்துக்கு வந்து முக்கியம் நான் கொடுக்கல. இலவசத்தை கொடுக்காத நாங்க வந்து தரமானதா அவங்க கொடுக்குற இலவசத்தை நாங்க வேண்டாம். எங்களுக்கு மருத்துவம் கல்வியை நீ கொடுத்தனால இலவசமா நாங்க சரியானபடி நம்ம பண்ணனா அதுவே வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு வழி நடத்தி செல்லும். நீ வந்து இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து அடிமைப்படுத்துற. அது வந்து எங்களுக்கு இலவசன்றது கிடையாது. பெண்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. பெண்கள் போது விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா வில்லேஜ் பக்கம் வந்து என்ன செய்யறாங்க, காசு வருது அப்படின்ற மாதிரிதான் எதிர்பார்க்கறாங்க. அந்த இது வந்து இருக்கக்கூடாது. பெண்கள் வந்து ஆண்களுக்கு சரி நிகரானவர்கள். பெண்கள் வந்து அடிமை இல்லைன்றத வந்து உணரணும். அதுதான் எங்க கட்சியில வந்து பாதி பெண்கள் முன்னுரிமை கொடுத்திருக்க எந்த கட்சியிலுமே கொடுக்கல. கொடுத்திருக்க ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பெண்களுக்கான சமமான உரிமையை கொடுத்திருக்குது, நிலைநாட்டி இருக்கிறது. அது 117 பெண்கள் 117 ஆண்கள். எந்த கட்சியிலுமே வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுக்கல. பெண்களுக்கான பாதுகாப்புன்றது வந்து மற்ற கட்சியிலும் இல்ல. இங்க நான் ஒரு தனி பெண்ணா வந்து எங்க கட்சியில நான் எங்க போனாலும் எனக்கானத அங்கீகாரத்தை வந்து கொடுக்கும். நான் தைரியமா எங்க வேணாலும் போல. எங்க உறவுகள் வந்து எங்களை வந்து மேம்படுத்தி செல்லுவாங்க. ஆனா மற்ற கட்சியில வந்து தனியா போறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஏன்னா அந்த சூழல் வந்து அந்த கட்டமைப்பு இல்ல. கட்டமைப்புன்னும் போது எங்க கட்சியில மட்டும்தான் அந்த கட்டமைப்பு இருக்குது. எங்க ஆட்சி வந்தா பெண்களுக்கு வந்து முழு சப்போர்ட், முழு பாதுகாப்பு, முன்னுரிமை எல்லாமே நாங்க கொடுப்போம். வாக்காளர்களுக்கு நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும். பணத்தை வந்து அவங்க கொடுத்து உங்களை வந்து ஏன்னா இழிவு நிலைக்கு கொண்டு போறாங்க. உன்னமே வந்து நாங்க வந்து அடிமையா இருக்கிறோன்ற அந்த கட்டமைப்புக்குள்ள நம்மளை கொண்டு போறாங்க. அதுல இருந்து வெளிவரணும். அவங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும். நீ என்ன செஞ்ச? நீ ஏன் எனக்கு வந்து காசு பணம் கொடுக்கற? அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டு நீ ஆட்சிக்கு இருந்தீனா நீ என்ன செஞ்ச? இங்க இருக்கிற அடிப்படை கட்டமைப்புகளை செய்யாத நீ காசு கொடுத்து எங்களை வந்து அடிமையா வச்சிருக்கின்ற ஒரு கேள்வி எழுந்தா காசு கொடுக்கறவங்க வந்து பயப்படுவாங்க. அந்த கேள்வி வந்து கேட்கணும். மக்கள் குரல் எழுப்பணும். மக்கள் வந்து ஒரு புரட்சியை உண்டாக்கணும். அதுதாங்க என்னுடைய நோக்கமே. அதை கேட்டாங்கன்னா அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் சரியான ஆட்சி செஞ்சிருப்பாங்க.
அந்த ஆட்சி செய்யாத காரணம் வந்து மக்கள் அந்த இலவசத்துக்குள்ள அடிமைப்பட்டிருக்காங்க. அது வேண்டாம், அதெல்லாம் விழிப்புணர்வு நாங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் எங்க சின்னம் வந்து விவசாய சின்னம், நாம் தமிழர் கட்சி. எங்களுடைய சின்னம் வந்து ஏற்கலப்பை சின்னம். தரவரிசையில 3வது இடத்துல இருக்கு. அதுக்கு உங்களுடைய வாக்குகளை வந்து அதுக்கு பதிவு செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.